இதாங்க விஆர் இன் கொல்லம். இந்த கொல்லத்தில் ஸ்டேஷனை பக்கத்துலேயே புதிய காவு அம்மன் கோவில். இங்கே பாருங்கள், அது விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். வீட்டில் நாங்கள் கூட விளக்கு ஏற்றுறோம். இது வந்து சாமியை காமிக்கக்கூடாது, அதனால் இங்கேருந்து சொல்கிறேன். இதுதான் ஆதிதேவதர். ஆதிதேவதாங்கிறது இதுதான், இந்த கோவில் தான். இங்கே தான் ஆதிதேவதர் இருக்காப்படி. புதிய காவு அம்மன் வந்து அங்கே இருக்காப்படி. நம்ம வந்து இங்கே தான் அந்த விளக்கை வந்து எடுத்துகிட்டு பாருங்கள். இங்கே நாங்கள் வரோம் பாருங்கள். புதிய காவு அம்மன் பழமையான கோவிலுங்க. இந்த ஸ்டேஷன் பக்கமே இருக்குது. கோவில் உள்ளார இப்படி தான் போகணும். நாம் கோவிலுக்கு இப்படி தான் போகணும். புதிய காவு அம்மன் அம்மன் வந்து அப்படியே பிரகாசமாக இருக்கா. அப்படி எப்படி நம்ம பெங்களூரில் பனசங்கரி அம்மன் கோவில் இருக்குல்ல, அது வந்து மூர்த்தி சின்னது, இங்கே வந்து மூர்த்தி பெரிய மூர்த்தியாக இருக்குது. தாங்க ஆதியம்மன் கோவில். புதிய காவு இது வந்து ஆதிதேவதா. புதிய காவு அம்மன் கோவில்னு இந்த கோவில். வேண்டுதலை யார் யாரெல்லாம் வேண்டிக்கிறோமோ, இல்லை வேண்டிக்கணுங்கிற கட்டாயம் கூட இல்லை. இங்கே வந்தோன்னா அந்த விளக்கு இங்கே வாங்கிட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு, அந்த தீபத்தில் விளக்கு ஏற்றிட்டு பார்க்குறாங்க. விளக்கு ஏற்றிட்டு நாம் 3 தடவை பிரதட்சணம் பண்ணால் போதும். புதிய காவு அம்மன் கோவில் இங்கெல்லாம் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும் கோவில். கேரளாவில் கோவில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பழமையை வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க, இப்படியே தான் இருக்கும். உள்ளார தான் இந்த புதிய காவு அம்மன் வந்து உள்ளார தான் இருக்கு. அப்படி இங்கே உள்ளார வந்து புதிய காவு அம்மனை பார்க்கலாம். அம்பே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. இது பாருங்க, கிரைண்டரில் சந்தனம் அரைக்கிறாங்க. நம்ம கிரைண்டரில் அரிசி மாவு தானே, இங்கே சந்தனம். கோவில் பாருங்கள், சந்தனம் அரைக்கிறது. இந்த இங்கே எல்லாருக்குமே பிரசாதம் சந்தனம் தான். இந்த சந்தனம் கோவிலில் அரைக்கிறாங்க பாருங்கள். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை. இதுதான் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை. இங்கே இருக்கிறது ஆஞ்சநேயர். புதிய காவு அம்மன் கோவிலுங்க இது. இங்கே பாருங்கள், அந்த காலத்து பாத்திரம் பாருங்கள், பாயசம் பண்ணுற பாத்திரம். இதில் தான் பாயசம் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த காலம். அப்புறம் சொல்ல மறந்துட்டானே, இங்கே இதை காமிக்கணும். இதுதான் புளிமரம் கோபுர புண்ணியம். இங்கே பாருங்கள், புதிய காவு அம்மன் கோவில் கொல்லம். இங்கே பாருங்கள், துலாபாரம். நாம் என்ன வேணால் துலாபாரம் கொடுக்கறதுனா இதில் கொடுக்கலாம். துலாபாரம் இங்கே பாருங்கள். படைக்க வேண்டியது எது வேணால் படைக்கலாம். இங்கே இருக்குது எள்ளு, மஞ்சள், அப்புறம் நெல் எது வேணால் நம்ம வந்து கொடுக்கலாம். இவர் பாத்திரம்லாம் அந்த காலத்தில் பாத்திரம் துலாபாரத்தில் நம்ம கொடுக்கலாம். புதிய காவு அம்மன் கோவில் கொல்லம். எல்லாம் பாருங்கள், அங்கங்கே கோவில் வரிசையாக பாருங்கள். பாருங்கள், மரம். புதிய காவு அம்மன் கோவிலுங்க. பார்ப்போம். கொல்லம் தாங்க இது. இதுதான் புதிய காவு அம்மன் கோவில். இப்போ நான் காமிச்சேன் உங்களுக்கு. இங்கே வந்து நவகிரகம் இருக்குது. இங்கே வந்து சிவன் இருக்கார். அங்கே பாருங்கள், கருப்பண்ண சாமி மரத்துக்கு பின்னாடி கருப்பண்ண சாமி இருக்கார். கொடிமரம் பாருங்கள். இதுதான் புதிய காவு அம்மன் கோவில். நல்ல கோவிலுங்க. கொல்லம் பக்கத்திலே, ஸ்டேஷன் பக்கமே இருக்குது. நல்ல கோவில். நல்ல அருமையான பாசிட்டிவ் வைப் கிடைச்சது எனக்கு. இதெல்லாம் இந்த அப்பம் இதெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம்.